விண்டோஸ் 11 OS வந்து எப்படி அப்டேட்டை வந்து பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இது எங்கே செக் பண்ணோம்னா டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டர் ஐக்கனில் ரைட் கிளிக் பண்ணி அதில் ஷோ மோர்னு கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இல்லை விண்டோஸ் அப்டேட்ன்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்டேட்டில் வந்து ஆனில் இருக்கும். ஓகேவா? பட் நீங்கள் இது ஆனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வந்து டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். இது இல்லாமல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஹேங் ஆகும். ஓகேவா? அதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுடைய விண்டோஸ் சிம்பிள் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த விண்டோஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணினா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் வரும். அதில் வந்து இந்த மாதிரி ரன் கமாண்டோட ப்ரமோட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணோம்னா அதில் சர்வீசஸ் நான் டைப் பண்ணுறோம்ங்க, services.msc அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? பட் அது விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போ டிசேபிள் பண்ண போறீங்க. ஓகேவா? ஜஸ்ட் கீழே வந்து அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, விண்டோஸ் அப்டேட்னு இருக்கலாம், அது வந்து எனேபிள் இருக்கு. அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஸ்டாப் கொடுத்துட்டு மேலே டைப்பில் வந்து டிசேபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு இதை ஆஃப் பண்ணிட்டோம். பட் இதுலேயே இன்னொரு இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோம். அது என்ன பண்ணோம்னா அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் அப்டேட் த ஆர்க்கிடெக்சர் த சர்வீஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? விண்டோஸ் ஆர்க்கிடெக்சர் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் வந்து ரன்னிங்கில் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ன்றல செட்டப் த டைப்பில் வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் அப்படின்றத கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? அப்ளை அடுத்தது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு இது ஆஃப் பண்ணிட்டோம். அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம், விண்டோஸ் அப்டேட்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ ஆர்க்கிடெக்சர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம், அதில் விண்டோஸ் அப்டேட்னு இருக்குல்ல அதையும் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே டிசேபிள் பண்ணிட்டோமா, இது வந்து ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படின்றத உங்களுக்கு காமிக்குங்க. அதே விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ரன் கமாண்ட் ப்ரமோட் வந்து ஓப்பன் பண்ணும். ஓகே, அந்த ரன் கமாண்ட் ப்ரமோட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ REGEDT ரிஜி எடிட்னு சொல்லுவோம். அந்த ரிஜ் எடிட் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே ஹைக்கு இதில் லோக்கல் மிஷின் இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ மார்க் பாருங்கம்மா, அதை கிளிக் பண்ணினா கீழே இருக்க ஃபைல்லாம் ஷோ ஆகும். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ண அடுத்தது சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு பாருங்க, அதில் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்க அந்த இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போனால் அந்த பாலிசிஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த பாலிசிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோடனே மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும். ஓகே, அந்த மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஜஸ்ட் அதுலேயும் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்டு நான் உனக்கு பெருசாகிக்கிட்டு ஜஸ்ட்டு வந்தேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு விண்டோஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த விண்டோஸ் அப்படின்ற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த விண்டோஸில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த விண்டோஸ்லேயே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து கீன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, கீ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து வரும். இந்த ஃபோல்டருக்கான நேமை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்கான நேமை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரீநேம் வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை நான் டைப் பண்ணுற பாருங்க, நான் டைப் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபுல்லாக அதில் என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? விண்டோஸ் அப்டேட்னு சொல்லி கொடுப்பேன், அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா? விண்டோஸ் அப்டேட்னு கொடுத்துட்டுனா அப்டேட்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் விண்டோஸ் அப்டேட் நான் எப்படி ஃபில்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இல்லாமல் கேப்லெட்டில் ஸ்மால் லெட்டரில் கிரியேட் பண்ணிவிடுங்க. அதை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் அதே விண்டோஸ் அப்டேட்லேயே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூன்னு கொடுத்து கியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த கீழே இன்னொரு ஃபோல்டர் வரும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸில் பண்ணேன், ரெண்டாவது இப்போ விண்டோஸ் அப்டேட்னு கிரியேட் பண்ண ஃபோல்டரில் போயிட்டு கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் AU அதை மட்டும் கொடுங்க. கேப்லெட்டரில் வெரி AUன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த AUவில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்தாண்ட சைடில் ரைட் சைடில் வந்து அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து அதில் DWRல 32 பிட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ வேல்யூ வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்க நேம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இதில் நான் போடுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா நோ ஆட்டோ அப்டேட்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? அந்த என்னென்ன கேப்ஸ் லெட்டரு ஸ்மால் லெட்டரில் எதுவோ அதுமாரி கொடுங்க. நோ ஆட்டோ அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் அது வந்து கிரியேட் ஆகிடும். அந்த கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்ட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டைம் நேம் நான் செக் பண்ணிடுறேன், நோ ஆட்டோ அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணால் அதே இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ டேட்டாவில் வந்து 0ன்னு இருக்கும். அந்த 0 எடுத்துட்டு 1ன்னு கொடுங்க. ஓகே, 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ன்றது ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ், இது ஒரு ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் விண்டோஸ் அப்டேட்டில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்க கம்ப்யூட்டர் ஐக்கான் லோகோ வந்து பண்ணுங்கள். அந்த லோகோ காமிக்கல அப்படின்னா அது எப்படி டிஸ்பிளே பண்ணுறதை நான் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க்குல.
இதில் செக் பண்ணி பாருங்க. இப்போ அதை கொடுத்தவனே வரும். இல்லை விண்டோஸ் அப்டேட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சம்டைம் இந்த வார்னிங் சார் லெட்டர்ஸ் வந்துச்சா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து இது பர்மனெண்ட்டாக வந்து நம்ம விண்டோஸ் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?